ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நிலைத்திருங்கள், ஸ்டாண்டிங், நிலைத்திருங்கள். நிலைத்திருங்கள் என்ற வார்த்தை மிகவும் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையாக தென்படுகிறது. இன்றைக்கு அநேக இடங்களில், குடும்பங்களில் கணவன் மனைவி நிரந்தரமாக வாழ்க்கை நடத்துவதற்காக நிலைத்திருக்கிறார்கள். வேலைக்காரர்கள் எஜமான்களோடு கூட நிலைத்திருந்து வேலை செய்கிறார்கள். அவர்களுடைய போர்ஷன்ல, அவர்களுடைய பங்கு பணிகளில நிலைத்திருக்கிறத பார்க்கிறோம். ஒரு டிரைவர் ஆனாலும், ஒரு வேலைக்காரன் ஆனாலும், எஜமான இடத்துல அரசியல்வாதி ஆனாலும், அரசாங்கத்துல பணிபுரிகள் ஆனாலும், பலவிதமான தொழில் செய்கிற தொழிலாளிகள் அவர்களுடைய நிலையில நிலைத்திருக்கிறத நான் பார்க்கிறோம். நிரந்தரமாக ஸ்டாண்டிங், நிற்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். எனவே மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் சில காரியங்கள்ல நிரந்தரமாக நிலைத்திருக்கிறோம், ஸ்டாண்டிங்கா இருக்கிறோம். ஸ்டாண்டிங் நீங்க நின்று கொண்டே இருங்க என்ற அர்த்தம் அல்ல. அந்த செய்கிற தொழில ஒரு ஸ்டாண்டர்டாக, ஒரு நிலையான நிலையில, நிலையான மனநிலையில நீங்கள் நிற்க வேண்டும். அநேகர் பாத்தீங்கன்னாக்கா எவ்வளோ தொழில் செஞ்சுட்டு இருப்பான், ஒரு தொழிலும் அவனுக்கு வாய்க்காது. செஞ்சுக்கிட்டே இருப்பான், லாஸ்ட்ல தோல்வி அடைஞ்சு அப்படியே குன்றி போன நிலைமையில இருப்பான். கடைசியில அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை என்று. ஆனா சிலரை நீங்க பாத்தீங்கன்னா சிறு தொழிலிருந்து அவங்க முன்னேற்றத்தை நீங்க பாத்தீங்கன்னாக்கா வானத்தளவுல உயர்ந்து இருக்கிறத நான் பார்க்கிறேன். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய விசுவாச வாழ்க்கையில கூட தேவனுக்காக நிலைத்திருக்கிறது. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் நிலைத்திருப்பதில்லை. இந்த சபையில கொஞ்ச காலம், அந்த சபையில கொஞ்ச காலம், அந்த இடத்துல கொஞ்ச காலம், இந்த ஊர்ல கொஞ்ச காலம், கடைசியில பார்த்தா ஆண்டவரை விட்டு தூரம் போயிருப்பான், நிலைத்திருக்கவே மாட்டான். ஆண்டவர் அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, நமக்கு ஞாபகம் வருகிறோம் இல்லையா? முடிவு பரியந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவர் சொன்னார். அதை கடைசியாக நாம் கன்க்ளூஷன்ல நினைவுபடுத்தலாம் நினைத்தேன். பட் அது முன்னதாகவே சொல்ல வேண்டிய நிலை வருகிறத பார்க்கிறோம். எனவே யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால், யோவான் எழுதின சுவிசேஷம், the gospel of John chapter 15 verse 1 to 16. அருமையான நல்ல வார்த்தைகள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆனவர் அற்புதமான ஒரு சம்பவத்தை சொல்லி நமக்கு ஞாபகப்படுத்துகிறத நான் பார்க்கிறோம். வாசிக்கலாம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறான். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால நீங்கள் எப்பொழுது சுத்தமா இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அற்புதமான ஒரு வார்த்தை. நீங்கள் என்னில நிலைத்திருங்கள், நான் உங்களில நிலைத்திருக்கிறேன். நிலையா இருக்கக்கூடிய வேலைகளில நிலைத்திருக்கிறத பார்க்கிறோம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளா நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்குள்ள அவர் சொல்றாரு, நீங்கள் என்னில நிலைத்திருங்கள். நாம் ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கிறோமா, அல்லது நிலைத்திருக்கிறது போல நானல போல அசைவாடுகிறோமா என்பது குறித்து நாம் சிந்திக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. அருமையானவர்களே, இன்னும் இந்த வார்த்தைகள் எல்லாம் கவனித்து பாருங்க, அற்புதமா இருக்கும் பாருங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் தொடர்ச்சியாக 5ஆம் வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகளா இருக்கிறீர்கள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அற்புதமாக சொல்லப்படுகிற வார்த்தையாக ஒவ்வொன்றாக படித்துக் கொண்டு வரும்போது 10ஆம் வசனத்துல சொல்றா, நான் என் பிதாவில் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில நிலைத்திருக்கிற போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டு என்னுடைய அன்பில நீங்க நிலைத்திருங்கள். அற்புதமா சொல்றாரு. ஒவ்வொரு வார்த்தையை நிலைத்திருங்கள் 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 சொல்லிட்டு 16,
நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினால பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்களுக்கு கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். கீழே 16 வசனம் வெளியே வாசிக்கிறோம். நீங்க என்னிலே நிலைத்திருங்க, நான் பிதாவில நிலைத்திருக்கிறேன். அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு நிலைத்திருப்பீர்களானால் அற்புதமாக மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். இல்லாவிட்டால் கோடாரியானது மரத்தின் வேறு அருகே வைக்கப்பட்டு இருக்கிறது, அதை வெட்டி அக்கினியில போடப்படும். கோடாரி ரெடியா இருக்கிறது, அக்கினியும் ரெடியா இருக்கிறது. வெட்டப்படாதபடிக்கு, கனியற்ற மரமாக இராதபடிக்கு கனி கொடுக்கிறவர்களாக, அந்த கனி கொடுக்கிறவர்கள் நிலைத்திருக்க வேண்டும். யாருக்குள்ள என்றால் ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் இன்னும் நிலைத்தர விட்டால் கனி தர மாட்டீர்கள். கொடியானது செடியில நிலைத்தரவிட்டால் கனி தரது போல நீங்களும் என்னில் நிலைத்தரவிட்டால் கனி தர மாட்டீர்கள். ஆகவே ஆண்டவருக்குள்ளாக நாம் நிலையாக நிற்க வேண்டும். இயேசுவில் நாம் நிலையாக நிற்க வேண்டும். 15ஆம் அதிகாரம் யோவான் 4ஆம் வசனத்துல என்னில் நீ நிலைத்திருங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பிதா என்னில் அன்பா இருக்கிற போல நானும் உங்களில அன்பா இருக்கிறது போல நீங்கள் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நீங்கள் அன்பில நிலைத்திருக்கிறீங்களா? நீங்கள் வம்புல நிலைத்திருக்கிறீங்களா? இயேசுவை நம்பினா வரும் தெம்பு, இல்லைன்னா வரும் வம்பு. ஏமாந்தா ஜனம் கொடுத்துருவாங்க நம்ம கையில சோம்பு இல்லையா? ஆகவே எனக்கு அருமையான தேவச்சனமே, அன்பில நிலைத்திருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அன்பில விட்டால் நான் ஒன்றுமில்லை என்று அப்போஸ்தலன் பவுலானவர் சொன்னார். 13ஆம் வசனத்துல 13ஆம் அதிகாரம் 13ல விசுவாசம், நம்பிக்கை, அன்பு 3 ஒன்றா இருக்கிறது, இவைகளில் அன்பே பெரிது என்று அந்த அதிகாரம் முழுவதுமாக நமக்கு எடுத்து வருகிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவன் இல்லை, அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பாகவே தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறான், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறான். ஆகவே அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பில்லாதவன் தேவன் அறியான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் இயேசுவில நிலைத்திருக்கிறீர்களா? அன்பில நிலைத்திருக்கிறீர்களா? விசுவாசத்துல நிலைத்திருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் வசனம் 13ஆம் வசனம் கவனியுங்கள். விழித்திருங்கள், விசுவாசத்துல நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். விசுவாசத்துல நிலைத்திருக்க வேண்டுமா? உங்களுக்கு விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு? கஷ்டம், நஷ்டம், துன்பம், தொல்லைகள், பலவீனங்கள், குறைகள், பசி, பட்டினி, தரித்திரம், எல்லா நேரங்களிலும் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஸ்ட்ராங்கா நிற்கணும், ஸ்ட்ராங்கா நிற்கணும், விசுவாசத்துல நிற்கணும். நீ விசுவாசத்துல நிற்கிறாய், விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. விசுவாசத்துல நிற்கிறான், நில்லு, நின்று கொண்டே இரு. கடல் வரும், துன்பம் வரும், அலைகள் வரும், காற்று வரும், கஷ்டம் வரும், சோதனை வரும், வேதனை வரும், போராட்டம் வரும், கண்ணீர் வரும், கஷ்டம் வரும், கலக்கங்கள், துன்மார்கள், பாவிகள் எல்லாருமே உங்களை நிந்திப்பார்கள், தூசிப்பார்கள், அவமானப்படுத்துவார்கள், உங்களை கீழே தள்ளும்படியாக அலைகள் மோதும். ஸ்ட்ராங்க நில்லு, நிலைத்திருங்கள், நின்று மலை போல நில்லு, தூண போல நில்லு, நில்லு, ஆண்டவருக்காக நில்லு, ஸ்ட்ராங்க நில்லு. விசுவாசத்துல நிற்கணும். விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Faith is good. விசுவாசம், விசுவாசத்துல நிலைத்து மனுஷகுமாரன் வரும்பொழுது கடைசி நாட்களில விசுவாசத்தை காண்பாரோ? ஸ்திரே, உன் விசுவாசம் பெரியது. பேதுரு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் ஜெபிக்கிறேன். பக்தி உள்ள விசுவாசம், உண்மையான விசுவாசம், ஆண்டவர் மேல
கரிசனையான விசுவாசம், கருத்தாக ஆண்டவர் நம்பிக்கை வைத்து வாழ்கிற விசுவாசம், அருமையான விசுவாசம். போராடணும் அந்த விசுவாசத்துக்காக. ஆகவே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல கூட வாசிக்கிறோம். அந்த அன்பில நிலைத்திருக்க சொல்றார். மரித்தோர் உயிர்த்தெழுதலை விட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. ஆகவே அந்த விசுவாசத்துல நீங்க எப்படி இருங்க? ஜாக்கிரதையா இருங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல விசுவாசத்துல நிலை நிற்கும்படியாக சீடர்களுக்கு தைரியத்தை சொன்னார். ஆகவே விசுவாசத்துல நிலைத்திருக்கத்தக்கதாக, விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்துல சேரவும் முடியாது, பிரியமா இருக்க முடியாது. வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவருடைய வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தைரியம் உள்ளவர்களா இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். அவருடைய அன்பில் நிலைத்திருங்கள், அவரில் நிலைத்திருங்கள், தைரியம் உள்ளவர்களா இருங்கள், விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள், நின்று சாதியுங்கள். அப்போஸ்தலர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபை கண்டம் பொழுது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்துல மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். மனம் தைரியம் உள்ளவனாயிரு, மனம் தைரியம் உள்ளவனாயிரு, ஜெயம் கொண்டவனாயிரு என்று சொல்லி தைரியப்படுத்தினதாக வேதத்துல வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில ஆச்சரியமான காரியம் நிலைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு நிலைத்திருக்கிறதுல விசுவாசிகள் சபைகளில் 25-30 வருடங்களுக்கு முன்னதாக ஒரு விசுவாசியை அதற்றி ஒரு போதகர் உன்னுடைய வாழ்க்கையை நீ திரித்துக் கொள் என்று பிரசங்கித்தால் அவங்க வாழ்க்கையை திரித்துக் கொள்வாங்க, அவங்களுடைய லைஃபை சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஆனா இன்றைக்கு நீங்கள் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுவீர்களானால் சர்ச்சை சேஞ்ச் பண்ணிப்பாங்க, பாஸ்டை சேஞ்ச் பண்ணிப்பாங்க, இடத்தை சேஞ்ச் பண்ணிப்பாங்க, அவங்க ஸ்டைலே மாறிடும். ஆகையனாலதான் இன்றைக்கு கடிந்து கொள்ளுதல் இல்லை சபைகளில். எல்லாம் சோப்பு போடுற மெசேஜ் தான், எல்லாம் தடிவு கொடுக்கறதா. காணிக்கு வராது, தசமபாகம் வராது, அவன் நிலை நிற்க மாட்டான், பேச மாட்டான். இவைகளெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக நீ நில்லு. கர்த்தர் உன்னை நிற்க வைப்பார், போஷிப்பார், நடத்துவார், அவர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஆண்டவருக்காக நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் நிற்கிறவரா இருக்கிறார். ஆமென். நம்முடைய பட்சத்தில் நிற்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை கவனித்து பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்துல, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். It is wonderful, good, amazing scripture, the word of God. ஆண்டவருடைய வார்த்தை. வாரத்தில் முதல் நாள்ல வாரந்தோறும் கர்த்தருடைய பந்தி எடுக்கணும், கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறணும், கர்த்தருடைய மரணத்தை அறிவிக்கணும், நினைவு கூற வேண்டும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 32 வசனங்களில், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 15, 16, 17 ஆகிய வாக்கிய வசனங்கள், யோவான் 6ஆம் அதிகாரம், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26 முதல் 27 வசனங்களில் கர்த்தருடைய பந்தி குறித்து சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலையும் வாசிக்கிறோம். வாரத்தில் முதல் நாள்ல அப்பம் விற்கும்படியா, 2ஆம் அதிகாரத்துல தினந்தோறும் வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியாக ஆண்டவருடைய வருகை தெரிவித்தார்கள், ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூர்ந்தார்கள், ஆண்டவருடைய மரணத்தை எடுத்துரைத்தார்கள், மனம் திரும்புதலை கட்டளிட்டார்கள். எனவே அவைகளை நிலைத்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 2:42 வாசிக்கிறோம். அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்நியத்திலும் கர்த்தருடைய பந்திலும் ஐக்கியத்திலும் ஜெபத்திலும் தேவனுடைய வார்த்தை கேட்பதிலும் அனுதினமும் நிலைத்திருந்தார்கள், தரித்திருந்தார்கள், கூடி வந்தார்கள், ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினார்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை குறித்து சிந்திக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பந்தி
என் உபதேசத்துல நிலைத்திருங்கள். யோவான் 8:31 வாசிக்கிறோம் இல்லையா? என் உபதேசத்துல நிலைத்திருங்கள். ஆண்டவருடைய உபதேசத்துல நீங்க நிலைத்திருக்கணும். கடைசி காலத்துல இருக்கிறோம். பிசாசனுடைய உபதேசங்கள் வந்துட்டு, கள்ள போதனைகள் வந்துட்டு, கள்ள காரியங்கள் சபைகளில பிசாசானவன் புகுத்து விட்டான். தந்திரமாக கிருபின் உபதேசமா, பாவம் செஞ்சா கிருபின் உபதேசம், பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகிறது. அப்படி கிருபை பெருகும்படியா பாவத்துல நில நிற்கலாமா என்று கேள்வி கேட்கிற அந்த வேத வசனம் தியானிப்பது இல்லையா? அதுக்கு மேல கீழே வாசிப்பது இல்லையா? பரிசுத்தம் பெருகும்படியாக பாவத்தில் நில இருக்கக்கூடாது. பரிசுத்தம் பெருகும்படியா நாம் பரிசுத்தவான்களாக எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருடைய பாதத்துல நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுலானவர் எழுதுகிறார், பிலிப்பியர் 4 1 வசனம், 1 தெசலோனிக்கேயர் 3 8 வசனம், 1 யோவான் 2 28 வசனம், 3 6 வசனம், 24 வசனம், 1 யோவான் 4 16 வசனம், இவைகளெல்லாம் நாம் கர்த்தருக்குள்ளாக நிலைநிற்கத்தக்கதாக சொல்லுகிற வார்த்தையா இருக்கு. அதனால் எனக்கு பிரியமும் வாஞ்சியமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள்ள நீங்கள் நிலைத்திருங்க. நாம் ஆண்டவருக்குள்ள நிலையாக மன நிர்ணயம் பண்ணிக்கொண்டு மன நிம்மதியாக கர்த்தருக்குள்ளாக நாம் நிலை நிற்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்குள்ளாக 1 பேதுரு புஸ்தகம், கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டது என்று பாருங்கள். 1 பேதுரு புஸ்தகம் 1 25 வசனம், கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனமும் இதுதான். கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இந்த வார்த்தை நிலைத்திருக்கிறது. அந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை உலகத்தை உண்டாக்கிற்று, உலகங்கள் உண்டாக்கிற்று. கர்த்தருடைய வார்த்தை இந்த பூமியில இருக்கிற சர்வத்தை உண்டாக்கிற்று. கர்த்தருடைய வார்த்தை நம்மையும் உண்டாக்கினது, நம்மை கூட உருவாக்கினது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லம் உள்ளது. 1 யோவான் 2 14 17 ஆகிய வசனங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:18 வாசிக்கிறோம், வானமும் பூமி ஒளிந்து போவும், ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தை, என் வார்த்தை ஒரு உறுப்பாகிலும் ஒரு எழுத்தாகிலும் ஒளிந்து போவதில் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, நிலை நிற்கும். வானமும் பூமி அழிந்து போனாலும் அது உன்னை ரட்சிக்கிற வார்த்தை, அது உன்னை ஆசீர்வதிக்கிற வார்த்தை, அந்த வார்த்தை உன்னை உருவாக்குகிற வார்த்தை, உன்னை உருமாற்றுகிற வார்த்தை, உன்னை நிலை நிற்க செய்கிற வார்த்தை. அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. ஆகவே நாம் நிலையாக கர்த்தருக்குள்ளாக நாம் நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 14 வசனத்துல அருமையாக அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தீமோத்தேயுக்கு எழுதுகிற நல்ல ஒரு அருமையான ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 14 வசனத்துல, நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகள் இன்னாரிடத்துல கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறது மட்டுமல்லாமல் கிறிஸ்து இயேசு பற்றும் விசுவாசத்தினால் உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்கதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும், எனக்கும் தெரியும். நிலை கொண்டு கற்று நிச்சயித்தவைகளில். இன்னைக்கு நிறைய பேர் கற்றுக்கொண்ட உபதேசத்துல இருக்கிறதுல எவன் பணம் கொடுக்கிறானோ அவன் பக்கமா சார்ந்துட்டு ஜாலரா போடுற கூட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா? பணத்துக்காக எனக்கு எந்த ஸ்தாபனமும் உதவி செய்வதில்லை, பரலோகம் தவிர. ஆண்டவரே ஊழியத்தின் பாதைகளில் போஷித்துக் கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். எனவே எனக்கு அருமையானவர்ல கற்றுக்கொண்ட உபதேசத்துல நிலை நிற்க வேண்டும். நானல போல எவன் கொடுக்கிறான் அவன் பக்கம் சாய்ந்து தாளம் போடக்கூடாது. சத்தியத்தை விட்டு விலகக்கூடாது. கற்றுக்கொண்ட சத்தியத்தை பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தினால கற்றுக்கொண்டதே, திரியேக தேவனே சத்தியத்தை கற்றுக்கொண்டதே மாறுபடாக புரட்டுகிறவளா இருக்கக்கூடாது என்பதை குறித்து மறந்துவிடக்கூடாது. முடிவாக 2 வாக்கியங்களை வாசித்துக் கொள்ளும். முடிவு பறிந்த நிலை நிற்க வேண்டும்.
மத்தேயு 24:13 வாசிக்கிறோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான், காப்பாற்றப்படுவான். நாம் ரட்சிப்பின்னும் படகுல அக்கறைக்கு போய் கொண்டு இருக்கிறோம். நிறைய பேர் பார்த்தீங்களா, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னுவாங்க. எஸ், ரட்சிக்கப்பட்டோம். ஆனா ரட்சிப்பின் பாதையில நடந்து கொண்டு இருக்கிறோம். அக்கறை போய் சேரவில்லை. அந்த ரட்சிப்பின் பாதையில போய்க்கொண்டே இருக்கிறோம். பரிசுத்தம் ஆகட்டும். கிரியை செய்கிறவன் இன்னும் கிரியை செய்யட்டும். ஆண்டவரை பின்பற்றுவன் இன்னும் பின்பற்றட்டும். விசுவாசத்தை நிலை நிற்கிறவன் நிலை நிற்கட்டும். ஜபத்தில் இருக்கிறவன் இன்னும் ஜபிக்கட்டும். வேதம் வாசிக்கட்டும். நிலையாக நின்று கொண்டிரு ஆண்டவருக்காக. நிலையாக காத்திரு ஆண்டவருக்காக. நிலையாக நின்று ஆண்டவருடைய அன்பில் நிற்க வேண்டும். இவரோ மாறாதவர், என்றென்றைக்கும் இருக்கிறவர். எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அவர் மாறாதவரா இருக்கிறார். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் 24ஆம் வசனத்திலும் இவர் மாறாதவரா இருக்கிறார். மாறாத நம்முடைய ஆண்டவர் பிரதான ஆசாரியர் இருக்கிறார். பிரதான மேய்ப்பரா இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இயேசு மாறாதவர். அவரை பின்பற்றுகிற நாமும், அவரை ஏற்றுக்கொண்ட நாமும் அவரை போல நாம் மாறாதவர்களாம். நாம் மாறாதவர் ஆகியனால நீங்கள் நிர்மூலமாக்கவில்லை என்று ஆண்டவர் மல்கியா புஸ்தகத்துல சொல்லுகிறத நான் பார்க்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12 முதல் சில வாக்கியங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12 முதல், தேவனை ஒருவன் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். என்ன அருமையான ஒரு வார்த்தை. 21 வசனங்கள் வழியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்கும் பாருங்க. 21 வசனம் வழியும் பாருங்க. வசனம் 14 கூட, தேவன் நம் மேல வைத்திருக்கிற அன்பு நாம் அறிந்து விசுவாசித்து இருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில நிலைத்திருக்கிறான். 21ஆம் வசனம் வழியே நீங்கள் கவனித்தீங்கன்னாக்கா, அன்பில்லாதவன் தேவன் அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் நம்மிலே நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பில நீங்க நிலைத்திருங்க. கண்ட சகனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அன்பில் பயம் இல்லை. அன்பு பூரணப்படும். பூரண அன்பு பயத்தை பொறுமை தள்ளும். நீங்கள் அன்பில நிலைத்திருங்கள். விசுவாசத்துல நிலைத்திருங்கள். கர்த்தருடைய கிரியில நிலைத்திருங்கள். கர்த்தருடைய அன்பில நிலைத்திருங்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் நிலை நிற்கிறவளா இருக்கணும். நிலைத்திருங்கள். ஸ்டாண்டிங், நிலைத்திருப்போம். நிலை நிற்கிறவளாக இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக எத்தனையோ பேர் நிலை நின்று இரத்த சாட்சியில மரித்தார்கள். ஆண்டவருக்காக வாழ்ந்தார்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்க எப்படி ஜீவிக்கிறீங்க? நீங்கள் அன்பில, விசுவாசத்துல, ஐக்கியத்துல, அன்பில எல்லாவற்றிலும் நிலை நிற்கிறவளா இருங்க. கர்த்தர் உங்க கூட இருப்பார். அதனால நிலை நிற்போம், நிலைத்திருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.